Hi guys, good morning. Welcome back to my channel Learn Money 101. This is Magesh. நம்ம 2023 ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. நம்ம இந்த 2023ல டிஸ்கஸ் பண்ண நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது அண்ட் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 200% ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் மாதிரி, இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். ஸோ லாஸ்ட்டு 1 இயரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடியோ. அஸ் எ டிஸ்க்ளைமர், இதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் இன்னும் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் நீங்களும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அண்ட் கரண்ட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரு பண்ணலாமா, இல்லை வந்து ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை வந்து செல் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வித்தவுட் டெஸ்டிங் எ டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட். இன்ஃபோசிஸ் லிமிடெட் நம்ம வந்து ஏப்ரல் மந்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1240 அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இப்போது ஒரு 8 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1560 அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 8 மந்த்ஸ் டைமில் ஆல்மோஸ்ட் 25 to 28% ரிட்டர்னை இந்த ஸ்டாக் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கை இப்போ வந்து அப்கமிங் இயரில் 2024ல் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை வந்து செல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த 2024ல் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து 1800 rupees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏஐ செக்மெண்ட்டில் நிறையவே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மந்த் பீரியடில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 480 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் கரண்ட்லி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 732 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 53% ரிட்டர்னை இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 6 months பீரியட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து நம்ம செல் பண்ணிடலாமா, இல்லை வந்து இன்னும் நம்ம ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்குக்கு நான் வந்து ஒரு 1000 rupees வந்து ரீச் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மூணாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குரூப்பில் இருந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணியிருந்தோம், டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ இந்த டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இது வந்து ஒரு ஜூன் மந்தில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம அனலைஸ் பண்ணும் போது ஒரு 1000 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1100 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 10% ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 6 months பீரியடில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு கரண்ட் ப்ரைஸில் வந்து ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை வந்து செல் பண்ணலாமா கேட்டால் அகைன் இந்த ஸ்டாக்கையும் நான் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 20 to 30% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண 4வது ஸ்டாக் ரொம்பவே அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம், ஐஆர்எஃப்சி லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே இந்த ஸ்டாக்கும் ஆர்விஎன்எல் மாதிரி ஒரு ரேலி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஒரு டீட்டெயில்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸும் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 32 rupees அப்படின்ற ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 96 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 200% ரிட்டர்னை இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ 2024ல் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை இந்த ப்ரைஸில் செல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்ஷன் போது பேனிக் ஆவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் தாராளமாக ஒரு 60 to 70% வந்து ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிடலாம். அண்ட் 30% நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 10 to 15% வேல்யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு நல்ல கரெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட். ஸோ டிமார்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஆஃப் ஜூலை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா
3250 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஸ்டாக் வந்து அந்த ப்ரைஸ்லேயே ஒரு ஸ்லைட்லி ஓவர் வேல்யூட் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு 100 to 200 ருபீஸ் கரெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டாக்கில் ஒரு கரெக்ஷன் வந்தது. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு 200 ருபீஸ் கரெக்ஷன் வரல. ஒரு 100 ருபீஸ் மட்டும்தான் கரெக்ஷன் வந்திருந்தது. ஒரு 3100 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்டாக் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இதோட அப்போர்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4050 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து 3250 அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 25% ரிட்டர்னை உங்களுக்கு இந்த 6 months பீரியடில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் 2024க்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாமா இல்லை வந்து செல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சில் நான் இந்த ஸ்டாக்கில் ஒரு பார்ஷியல் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு 50 to 60% நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹையர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த டைம் வேணால் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் கரெக்ஷனில் பேனிக் ஆவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கில் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ஒரு 5-10 இயர்ஸ் இந்த ஸ்டாக்கை நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன், என்னால் அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை ஹோல்ட் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபண்டமெண்டலாக டிமார்ட் வந்து ஒரு நல்ல கம்பெனி, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டே இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. Tier 2, Tier 3 சிட்டிஸ்லாம் இவங்க ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கோயிங் ஃபார்வர்ட் இவங்களோட மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். நம்ம 2023 டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக்கில் ரீசெண்டாக ஒரு 2 monthsக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ஒரு க்ரோத் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த க்ரோத் வந்து ஒரு ஆர்கானிக்கான க்ரோத் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இவங்க வந்து இந்த ப்ராஃபிட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாலோயிங் மந்தில் ஒரு கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் மந்தில் ஒரு கரெக்ஷன் வந்தது. ஒரு 22 ருபீஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஸ்லோவாக ரிகவர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 28 ருபீஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆச்சு. அண்ட் கரண்ட்லி அகைன் ஒரு கரெக்ஷனில் இந்த ஸ்டாக் வந்து மாட்டிகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 ருபீஸ் 50 பைசே அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஒரு 2 to 3% ரிட்டர்னை தான் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு ஒரு 3 months பீரியடில். பட் நீங்கள் இதை கரெக்ஷன் பீரியடில் வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு 15% ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். 2024க்கு இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணலாமா, இந்த ஸ்டாக்கில் இன்னும் ஒரு ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் கிடைக்குமா, நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஆர்கானிக்காக இன்னும் நிறையா க்ரோ ஆகலை. அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஸோ அவங்க ஆர்கானிக்காக க்ரோ ஆகும்போது தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் ஒரு அப்ரிஷியேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் 2024ல் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ரொம்பவே பேஷன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை என்னால் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டோ இல்லை எக்ஸிட்டியோ கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பியூர்லி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், இல்லை ஈவன் 5 years கூட ஆகலாம். ஸோ அந்த 5 yearsக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2023ல் அனலைஸ் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாக ஒரு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற பிளேஸில் ஒரு மேஜர் ரினோவேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ரினோவேஷன் நடந்துகிட்ருக்கனால கண்டினியூஸாக வந்து நாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்னால் ரெக்கார்டிங் வந்து பண்ணவே முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு 2-3 மந்த்ஸுக்கு வீடியோஸ் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக தான் வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு இந்த ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு பீஸான ஒரு என்வாரன்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் இவ்வளோ நாள் பொறுமையாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ என்னோடய வீடியோஸோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் மூலயமா ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கோயிங் ஃபார்வர்டும் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயும் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 2023 பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான இயராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடச்சிட்டு இருந்தது. அண்ட் 2024 இன்னுமே நல்ல ஒரு இயராக இருக்கிறதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.